Hi friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் பட்டர் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு ஜிஞ்சர் தாங்க நான் வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ரொம்ப ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஸ்மெல் மாறிடும். அப்புறம் ஒரு 6 நம்பர் வந்து கார்லிக், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு பண்ணிடலாம். இது பன்னீர் பட்டர் மசாலாங்கனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் பட்டரே யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஏன்னா பட்டர்லாம் வந்து உடம்புக்கு நல்லது தான். பெரியவங்களுக்கு ஆகாது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் மட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பட்டருக்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருக்கேங்க, பெரிய வெங்காயம். சும்மா ரஃப்லி சாப் பண்ணால் போதுங்க. ஏன்னா வதக்கிட்டு நம்ம பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் காரம் இருக்காது, அதனால் இதில் 1. இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் பாதி மட்டும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து ஒரு 4 பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். அப்புறம் ஒரு 10 முந்திரிங்க முழுசாக இருக்குது, அதை அப்படியே போட்டுடலாம். போட்டு சும்மா லைட்டாக வதங்கணும், கொஞ்சம் லைட்டாக வெந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த கிரேவிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இவ்வளோ தாங்க பன்னீர் பட்டர் மசாலா ஒர்க்கே. அதுக்கப்புறம் ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் அழகாக நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் இது மாதிரி தானே பிடிக்குது. உடம்புக்கும் நல்லது தான் பன்னீர், கால்சியம். எந்த ஆர்டிஃபிஷியலும் நம்ம இதில் சேர்க்கறது கிடையாது. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணிங்க, சும்மா கொஞ்சோண்டு லைட்டாக ஊற்றி இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் பாயில் பண்ண வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு போட்டு கீ போட்டுட்டு இப்போ இந்த பன்னீர் இதில் போட்டுட்டு டூ 200 கிராம்ஸ் பன்னீருங்க இதை போட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா போட்டு லைட்டாக ஒரு டோஸ்ட். நான் இப்போ செய்கிறது வந்து ஆப்ஷனல் தாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கிரேவி செஞ்சுட்டு அந்த பன்னீரை போட்டுடலாம். ஆனாலும் இப்படி செஞ்சிங்கன்னா அதில் உள்ள இந்த மசாலாலாம் கொஞ்சம் இறங்கி உள்ளார ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும், இந்த ஹோட்டல் ஸ்டைல் கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து இப்படி பண்ணிடுறோம். பன்னீரும் வந்து ரொம்ப
வேக விட்டுறக்கூடாது, அப்போ ரப்பர் மாதிரி ஆகிடும். கரெக்டான ஸ்டேஜில் எடுத்துடணும். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு, அவ்வளோதாங்க. இந்த லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப டோஸ்ட் பண்ண வேணாம். பாருங்கள், இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. நல்லா ஒரு ஆஃப் குக் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும். சூடாக இருக்கும்போது மிக்சியில் அரைச்சிங்கன்னா அப்படியே மேலெல்லாம் ஃபுல்லாக தெளிச்சிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கும் ரொம்ப கொலன்னு அரைக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். செய்கிறதுக்கு ஆன் பண்ணி 2 ஸ்பூன் ஆயிலு, 2 ஸ்பூன் பட்டர், போட்டுட்டு பே லீஃப் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு பாருங்கள், ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் அதையும் போட்டுடலாம். அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து கலர்லாம் கலப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் கலர், ரெட் கலர், நல்லா கலராக தெரியும்னு. ஆனால் நான் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த கலருக்கு லைட்டாவது வரணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இது ஃப்ரை ஆகும் போதே காஷ்மீரி சில்லி போட்டிங்கனாலும் கலர் கிடைக்கும். இது வந்து நார்மல் சில்லி தான் நான் வச்சுருக்கேன், சில்லி பவுட்ரு. இந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும். பாருங்கள், 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். சும்மா 2 பிஞ்சு மஞ்சத்தூள். இது ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப கம்மியாக மல்லித்தூள். அப்புறம் கரம் மசாலா வந்து இப்போ கொஞ்சம் போட போகிறோம், லாஸ்ட்டில் கொஞ்சம் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். போட்டோன்னே எல்லா இடமும் சக்கு புக்குன்னு தெளிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, லிட் வச்சு கவர் பண்ணிடணும். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா எப்படி தெளித்து ஃபுல்லாக லிட் ஃபுல்லாக இருக்குது. இந்த கிரேவி வந்து குழகுலன்னு இருக்கனால அப்படியே ஃபுல்லாக தெளிக்கும். அது நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சால் கண்டிப்பாக கவர் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து அடுத்தது 1 ஸ்பூன் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பன்னீர் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒரு 1/2 கப்பு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேங்க. ஃப்ரெஷ் க்ரீம் அப்படியே ஊற்றிடலாம். ஃபைனல் டச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷூரி மெத்தி இருக்கு இல்லையா, இவங்க தான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சரியான சூப்பர் ஸ்மெல் கொடுக்குறது. இவங்க அப்படியே க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டாக போடலான்னு எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் அப்படியே போட்டுடலாம். போட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லா இதில் சோக் ஆகிறதுக்காக போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் பட்டருங்க, இவங்களை வந்து அப்படியே போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
வாசமே சூப்பராக இருக்குங்க. செம்மையாக ரெடி ஆகிட்டாங்க. இது வச்சிங்கன்னா உடனே காலி ஆகிடும்.